புஷ்பா 2 திரைப்படம் வெளியாகி இந்திய அளவில் நல்ல வரவேற்பு பெற்று வந்துட்டு இருக்கு. 1500 கோடி வசூல் இந்த படம் வந்து நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பேன் இந்தியா அளவில் இந்த படத்தில் நடிச்சிருந்த நடிகர்களுக்கும் சரி, வேலை பார்த்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் சரி, ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அந்த படம் மாறிடுச்சு. அதில் பெரிதாக பேசப்பட்ட கதாபாத்திரங்களில் ஒன்று ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருந்த ஸ்ரீவள்ளி, அந்த ஹீரோயின் கதாபாத்திரம். அதற்கு பாராட்டப்பட்ட ராஷ்மிகா அதே நேரம் படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ் அப்படின்ற அந்த பாடலுடைய நடனங்களுக்காகவும் உடல் அசைவுகளுக்காகவும் விமர்சனங்களையும் எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. இது தொடர்பாக தனியார் யூடியூப் சேனலுக்கு சமீபத்தில் அவங்க கொடுத்த பேட்டியில் புஷ்பா பட வெளியீட்டுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த பாடல் படமாக்கப்பட்டது. 5 நாள்ல அந்த பாட்டு எடுத்து முடிக்கப்பட்டது. அந்த பாட்டுல ஒரு இடத்துல அல்லு அர்ஜுன் சார் மேல ஏறி நின்று டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். அதுக்கு பயம் காரணமா நான் வந்து சங்கடமா உணர்ந்தேன். இதை எப்படி செய்ய போறேன் அப்படின்ற எண்ணம் எனக்கு அதிகமாகவே இருந்துச்சு. ஆனா அந்த பாடல் படத்துக்கு அவசியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய இயக்குனர் மற்றும் அல்லு அர்ஜுன் சார் மேல நம்பிக்கை வச்சு நடிச்சேன். ஒரு நடிகையா படத்துல என்னுடைய இயக்குனர் என்ன என்கிட்ட எதிர்பார்க்கிறாரோ அதை பூர்த்தி செய்யறது தான் என்னுடைய கேரக்டர். என்னுடைய வேலையை செய்யறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். என்னுடைய இயக்குனர் என்னுடைய வேலையை பார்த்துட்டு நான் தான் பெஸ்ட் அப்படின்னு என்ன பாராட்டணும். அதுக்காக தான் நான் வேலை செய்யறேன். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமானது. அதுதான் ரசிகர்களையும் மகிழ்விக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. புஷ்பா 2 திரைப்படத்தை தொடர்ந்து ராஷ்மிகா மந்தனாவுடைய நடிப்பில் தி கேர்ள் ஃப்ரெண்ட், சாவா, சிக்கந்தர், குபேரா ஆகிய படங்கள் வெளியாக இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.